அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பொய்ய சொல்லிட்டு திரியிறாங்க. அந்த கல்யாண விஷயத்துல 1000 பொய். உன் மாமியாக்காரி பிறந்த வீட்டையும் ஏமாத்திக்கிட்டு புருஷன் வீட்டையும் ஏமாத்திக்கிட்டு கிடக்கா. அவங்களாம் இன்னைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு அப்படி பேசுறாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு? எப்படியாச்சும் சமாளிச்சு வாழ்ந்திருக்க வேண்டியதானே? என் வயிற்றுல வந்து பிறந்தா பாரு. சரி, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆனா உனா உடனே ஓடு ஒப்பாரி வச்சிரு. அதை தவிர வேற எதுவும் செஞ்சிடாத. என்ன உனக்கு விவாகரத்து ஆயிருச்சுன்னா என்னால வெளியில தலை காட்ட முடியுமா? இல்ல கேக்குறவங்களுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியுமா? புத்தி கெட்டவள, புத்தி கெட்டவள. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. எங்கம்மா போற? சொல்லிட்டா நீ உடனே கூடவே போய் பஸ் ஏத்தி விட்டு வர போறியா? எங்கேயாச்சும் அவ போய் தொலையட்டும். விடு, செத்து கூட தொலையட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? இவளுக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு இவ தொலைஞ்சு போயிட்டானா நம்மளாவது நிம்மதியா இருக்கலாம். என்னடி பாக்குற? கிளம்பு, போ, எங்கேயாவது போ, எக்கேடு கட்டு போ. இனிமே இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. போ. அம்மாடி, என்ன பாக்க இப்படி பேசுற? யோ, அவளுக்காக நீ வக்காலத்து வாங்குன, உன்னைய வீட்டை விட்டு துரத்திடுவேன். அவன் எக்கேடு கெட்டு வேணாலும் போட்டோம். அவளை பத்தி இனிமே கவலைப்படுறதா இல்ல. என்னடா திரும்ப கொண்டு கொண்டு? அப்பா, அவங்களுக்கு இந்த பிராண்டு வேண்டாமா? ஓ, வேற பிராண்டு கேட்டாங்க. சரி, அப்புறம் அவங்க கேட்ட பிராண்டு வரப்போ கொடுத்துக்கலாம். இல்லை, உட்கார முதல்ல. அலைஞ்சிட்டு வந்து நின்றுக்கே இருக்கேன். உட்கார. ஏலை, வெயிலில் அலைஞ்சு வந்திருக்க, ஏதாவது கூலிங் சாதம் எடுத்து குடிக்க வேண்டியதானே? இல்லைப்பா, வேண்டாம்ப்பா. என்னடா சரவணா, கோர்ட்டில் என்னடா நடந்துச்சு? அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லியாப்பா? சொன்னா அப்பா, இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமும் டைவர்ஸ் கொடுக்க விருப்பம்னு சொல்றாப்பா. அவ கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. அப்பா, எத்தனை தடவை கோர்ட்டுக்கு ஏறி இறங்கினாலும் பரவாயில்லப்பா, எப்பாடு பட்டாவது அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடணும்ப்பா. இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் இப்படி ஆறுதல் சொல்றதுன்றே தெரியல. இல்லை சரவணா, நீ நல்ல வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு உனக்கு எப்பயுமே நல்லதாண்டா நடக்கும். டேய், எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். ஒன்றும் வருத்தப்படாத. சரிடா, கடையை பார்த்துக்க. வெளியில் ஒரு சின்ன வேலை இருக்கு, போனது வந்துடுறேன். சரி. அப்புறம் இந்தடா, இந்த லிஸ்ட்டில் இருக்கலாம் போட்டு வையே. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டெலிவரி கொடுத்துக்கலாம். சரிங்கப்பா. எதையும் விட்டுறாதடா, கரெக்டாக எடுத்து. சரிப்பா. மாமா,
கேட்காதீங்க மாமா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, நீ என்ன ஏது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு. ஏன் மாமா யாருமே நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க? வீட்டுக்கு போனா அம்மா திட்டுறாங்க, இங்க வந்தா நீங்க திட்டுறீங்க. இங்க பாரு, தேவையில்லாம என்ன கடுப்பேத்திட்டு இருக்காங்க. மாமா, வீட்டுல என்னால இருக்கவே முடியல மாமா. வீட்டுல இருக்க முடியலனா வேற எங்கேயாவது போ. எதுக்குடி இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? நான் பண்ணதெல்லாம் தப்புதான். எவ்வளவு வேணாலும் திட்டுங்க மாமா. நான் இனிமே என்ன பண்ணா நீங்க என்னைய ஏத்துப்பீங்க? இங்க பாரு, நீ என்ன ஏது பண்ணாலும் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். மாமா மாமா, வீட்டுல அம்மா கண்டபடி பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இங்க பாரு, உங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன் குடும்ப கதையை நீ பாத்துக்க. எனக்கும் உனக்கும், என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல பார்த்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நீ இங்க வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காத. இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு போ. மாமா, என்ன மாமா, எல்லாரும் என்னைய போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? ஏய், எங்கேயாவது போய் தொலைடி. என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத. போன்னு சொல்றல. இங்க பாரு, கழுத்து நெரிச்சு இங்கே கொன்றுவோம் உன்னை. போயிரு இந்த இடத்த விட்டு. போடி, கிளம்படி. மாமா, என்ன இன்னும் என்ன அழுது ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல இது போடி போடி. நீ என்ன பண்றீங்க? அவிக யார் சரவணா? அவ தங்கமயில். அவ தான் என்னோட ஒய்ஃப். வைஃபா? ஆமா, அவ ஏன் அழுதுட்டே போறாங்க? இல்ல, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான். என்ன பிரச்சனை? சரி, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இல்ல, அப்பவே ஃபோன் பண்ணப்போ ரொம்ப டல்லா பேசுனியா, அதான் என்னன்னு நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கும் உன் ஒய்ஃப்க்கு சண்டையா? அதனாலதான் ஃபோன்ல ஒரு மாதிரி பேசுனியா? சொல்லு சரவணா, கேக்குறேன்ல. தம்பி சொல்லு. இல்ல அஞ்சலி, நல்ல 1/2 லிட்டர் கொடுப்பா. அக்கா ஒரு நிமிஷம். கடையில் வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். வியாபாரம் பார்க்கணும். நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நீ ஓகே இல்லப்பா? நான் ஓகே தான். சரி, நான் ஃபோன் பண்ணுறேன், நீ போ. வாங்கக்கா, வாங்க உள்ள. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எங்கேயாச்சும் அவ போய் தொலையட்டும், விடு, செத்து கூட தொலையட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு, நீ என்ன ஏது பண்ணாலும் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். எங்கேயாவது போய் தொலைடி. என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத.